எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கூகுள் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறைந்த வருமானம் தான் வருது ஆனால் சேமிக்கவே முடியல, எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போது முதல் விஷயமா, வருகின்ற வருமானம் செலவுக்கே சரியாக இருக்குது, வாங்குகிற சம்பளம் செலவுக்கே பற்ற மாட்டேங்குது, எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு கொஷினாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணாலும் வருமானமே கம்மியாக இருக்கிறதுனால சேமிக்க முடியல அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படியெல்லாம் சேமிக்க முடியும், என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு 10 விதமான டிப்ஸு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் விஷயமா, எப்போதுமே சிறு துளி தான் பெருவெள்ளமாக மாறும். நீங்கள் சின்னதாக ஒரு நாளைக்கு 5 ரூபாயிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் இந்த மாதிரி உங்களால் எவ்வளவு முடியுதோ அந்த அமௌண்ட்டை சேமிக்கிறதுக்கு பழக்கிக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், நம்மளோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன செய்யலாம். உதாரணத்துக்கு, எனக்கு மாதம் 10,000 தான் வருமானம் வருது, எனக்கு அதுக்குள்ளேயே எல்லா செலவும் போயிடுது, சேமிக்கவே முடியல அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய் செலவுக்கு போகுது அப்படின்னா வருமானத்தை இன்னும் மேலே எப்படி பெருக்கலாம், நம்மளோட சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கு வேறு என்னென்ன முறைகள்ல எல்லாம் வருமானத்தை பெருக்கலாம். ஓட்டி பார்க்கலாமா, இல்லை வேறு ஏதாவது சின்னதாக ஹோம்மேடாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத யோசிங்க. நம்மளோட சம்பளம் வருமானத்துக்கு தான் கரெக்டாக இருக்குன்னா அதை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க. மூணாவதாக தேவையற்ற செலவு என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, பட்ஜெட் போட்டால் தான் தெரியும். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் என்ன செலவு பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே அதில் என்னென்னலாம் திரும்ப அதை பார்க்கும்போது அதில் என்னென்னலாம் தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை அடுத்தடுத்த மாதங்களில் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான செலவு பண்ணுற காசை நம்மளால் சேமிக்க முடியும். இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்கிறத எழுதுங்க. ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் எவ்வளவு பணம் ஒதுக்குறீங்க அப்படிங்கிறதையும் ஒரு பட்ஜெட் மாதிரி போடுங்க. உங்களோட செலவுகளை லிஸ்ட் பண்ணுங்க. இதில் என்னென்னலாம் குறைக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்க. நாலாவதாக எந்த பொருளையும் இஎம்ஐயில் வாங்காமல் சேமிப்பில் வாங்குறதுக்கு பழக்கிக்கணும். ஒரு பொருள் நம்மளுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுது அப்படின்னா அது ஒரு மாதம் கேப் விட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த பொருள் நம்மளுக்கு உண்மையாக தேவையா தேவையில்லையான்னு. ஒரு 30 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு பொருள், பெரிய பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 30 நாளில் உண்மையாகவே அந்த பொருள் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. அதே போல் சேமிப்பில் வாங்குங்க. இஎம்ஐயில் வாங்கினா அது கடன் தான். கொஞ்சமாக அந்த பொருளுக்காக சேமிக்க ஸ்டார்ட் பண்ணி அந்த பொருளை அந்த சேமிப்பில் வாங்கும்போது நம்மளுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். 5வது விஷயமா, ஆன்லைன் ஷாப்பிங்கை தவிர்த்தல். நிறைய பேர் ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவோம். நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்காக ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவோம், நான் வேறு ஒரு பொருளும் சேர்த்து வாங்குவோம். இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கை கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 6வதாக ஹெல்தி ஃபுட்டு. அவுட் சைடு நம்ம ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றோம், ஹோட்டல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், ஹோட்டலில் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியான ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு பழக்கிக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்றோம், வெளியில் போகிறதுக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் பட்ஜெட் இல்லைன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க இந்த தவறுகளை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். 7வதாக நம்ம சேல்ரி வாங்குகிறோம், குறைஞ்ச வருமானமாக இருந்தாலும் ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வந்தாலும் அதிலிருந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சேமிப்புக்காக ஒதுக்குறதுக்கு பழகிக்கணும். முதல்லையே நம்மளோட சம்பளத்தில் ஒரு 500 ரூபாய் சேமிப்புக்காக அப்படின்னு எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு அந்த அமௌண்ட்டில் தான் நம்மளோட செலவுகளை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும். 8வது விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது யூஸே இருக்காது. அந்த மாதிரி நம்ம வாங்குறதுக்கு பதிலாக கம்மியான விலையில் 2-3 ட்ரெஸ்ஸஸாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் அது ரிப்பீட்டடாக யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தவறுகளை இனிமேல் பண்ணாதுங்க. ஏதோ இது ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு டைம் தான் யூஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த டைம் அது யூஸ் ஆகலைன்னா அந்த காசு வேஸ்ட்டு தான். ஸோ இந்த தவறுகளை குறைச்சிக்கிட்டாலே நம்மளாலையும் சேமிக்க முடியும்.
அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்குன்னு ஏதாவது ஒரு டார்கெட்டு, கமிட்மெண்ட்டுன்னு நம்ம கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செலவுகளை வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்காக பணம் ஒதுக்குவோம். உதாரணத்துக்கு ஒரு ஆர்டி மாதம் மாதம் வந்து ஒரு 200 500 ஆர்டி போடுங்க, கோல்டு சிட்டு போடுங்க, குலுக்கல் சீட்டு, ஏல சீட்டுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா அனாவசிய செலவுகளை குறைச்சிட்டு நம்ம வந்து இதுக்காக வந்து பணம் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்மளோட சேமிப்பு தான். இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக நமக்குன்னு ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ மாதம் மாதம் ஆர்டி வந்து போட்டுட்டோம் அப்படின்னா, ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கட்டணுங்கிறது தான் நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கமிட்மெண்ட் வைக்கும்போது நம்மளோட செலவுகளை வந்து நம்மளே குறைச்சிக்க ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட். இந்த பட்ஜெட் எழுதுறதும் அதை அடுத்த மாதத்தில் சரி பார்க்குறதும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்ன காரணம்னா, மாதம் மாதம் எழுதிட்டோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு விட்டுடாம அதை அடுத்த மாதம் நம்ம அதை ஒன்று ஒன்றா பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் எதெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், இதிலிருந்து ஏதாவது செலவுகளை அடுத்த மாதத்தில் வந்து கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும்போது நம்மளுக்கு குறைவான வருமானம் வந்தாலும் நம்மளோட வருமானத்துக்குள்ளே நம்மளோட செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டு நம்மளாலையும் வந்து சேமிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.